ஷைனி வில்சன் நினைக்கிறேன், எனக்கு பேர் சரியா ஞாபகம் வரல. இந்தியாவிலேருந்து போன அத்லெட் ஒரு ரன்னிங் ரேஸில் ஓடி போய் அவங்களுக்கு ப்ரைஸ் கிடைச்சிது, மெடல் கிடைச்சிது. பயங்கர சந்தோஷம். இந்தியாவிலேருந்து போனவங்களுக்கு மெடல் கிடைச்சிட்டுங்கிற சந்தோஷம். அந்த மெடல் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கும்போது அதை ரீப்ளே பண்ணி பார்க்குறாங்க. ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்குன்னு ஓடின ட்ராக்ல இருந்து கால் சைடு ட்ராக்ல லைட்டா பட்டுட்டு வந்துட்டு, அடுத்த ட்ராக்ல ஓடல. ஓடும்போது இவங்க ட்ராக்ல இருந்து அடுத்த ட்ராக்ல இவங்க கால் போய் பட்டுட்டு வந்துட்டு, அந்த ஒரே ரீசனுக்காக இவர்களுக்கு கொடுக்கவிருந்த அந்த மெடலை திரும்ப வாங்கிட்டாங்க. அதாவது சாப்பாடே இல்லைன்னு வரும்போது உண்டாகிற வருத்தத்தை விட நம்மள கை கழுவ வச்சு உட்கார வச்சு இலைய போட்டுட்டு எல்லா வாளியும் கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ல நிறுத்திட்டு உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு சொன்னா கவலைப்படாது, உங்களுக்கு சாப்பாடு உண்டு. அது எவ்வளோ வலியா இருக்கும் தெரியுமா? இந்த ட்ராக் மாறினா இதான் பிரச்சனை. நிறைய காரியம் நமக்கு கையேற்ற தூரத்தில் வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணித்தார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பிட்டாங்களாம். அதனால என்னாச்சு தெரியுமா? அவங்களுக்கு மன்னா கிடைச்சது, கண்மலையில தண்ணீர் கிடைச்சது, அவங்களுக்கு மாறா மதுரமா மாறுச்சு. அவங்க ஏழ்மையும் பார்த்தாங்க. அவங்க செருப்பு பழசாகல, செருப்பு தேயல, வஸ்திரம் பழசாகல, எல்லாமே அவங்களுக்கு ஓகே. ஆனா என்ன மிஸ் ஆயிட்டு அப்படின்னா அந்த கானான் மிஸ் ஆயிட்டு. இந்த ட்ராக் மாறினா எல்லாம் கிடைக்கும், ஆனா நமக்கென்று தேவன் ஏற்படுத்தி வைத்த அந்த உயர்ந்த ஸ்தானம், அந்த மேன்மை, அது நஷ்டமாயிரும். எனவேதான் நீங்க யோசேப்பை கவனிச்சீங்கன்னா தெரியும், போர்த்திபார் வீட்டில் யோசேப்புக்கு பாவம் செய்யும்படியான ஒரு பெரிய தருணம் கிடைத்த போது, ஒரு வாலிப பருவம் என்று சொல்லும் போது கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் மூன்றுமே ரொம்ப பீக்கா இருக்கிற ஒரு பருவம் தான் இந்த வாலிப பருவம். அதனாலதான் பாத்தீங்களா, சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க, எனக்கு பைக் வேணும் அப்படிம்பாங்க. எனக்கு பைக் வேணும், ஏன்னா நானும் எப்படி போனோம், அப்படி பந்தாவா போனோம். ஒரு நாள் தான் ஜிம்முக்கு போயிருப்பான், ஃபேனை ஸ்பீடா வச்சா ஆள் இருக்க மாட்டான். ஆனா பாத்தீங்கன்னா இப்படிதான் நடப்பார். நடக்க பார்த்திருக்கீங்களா சிலர், ஸ்ட்ரோக் வந்த மாதிரி. ஏன்னா ஜிம்முக்கு போயிருக்க கூட மாட்டான், ஃபீஸ் ஜாயின் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். உள்ள என்ட்ராயிட்டு வரும்போதே அதான் ஜீவனத்தின் பெருமை, மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. ஆதாமை இவைகளில் விழத்தள்ள பார்த்தான், விழ வைத்தான், கண்ணியில் அகப்படுத்தினான். மனுஷன் தேவ மகிமை அற்றவனானா? இவன் எதுல வீக்கா இருக்கிறான், அதுல புடிவன, அதுல புடி. யோசேப்பை பாருங்க, அந்த மாம்ச இச்சை, கண்களின் இச்சை. போர்த்திபாரின் மனைவி அவனை பாவத்தில் இழுக்க வரும்போது வேதம் சொல்லுகிறது அவன் விலகி ஓடினான். அவன் அகப்பட்டிருந்தா ஒருவேளை இந்த நியூஸ் வெளியே வந்திருக்காது. ஆனா கடைசி வரை அவன் போர்த்திபார் வீட்டில் வேலைக்காரனா தான் இருப்பான். அவன் விலகினதுனால தேவ திட்டத்துக்குள்ள போய் உக்காந்துட்டான். நீ பொல்லாத காரியத்துல பிடிவாதமா இராதே, அவைகள் உன்னை தேவ சமூகத்தை விட்டு தூரப்படுத்தும். தேவ சமூகத்தை விட்டு உன்னை தூரப்படுத்தினால் உன் வாழ்க்கையிலே தேவ சித்தம் நிறைவேறாது. இந்த சிம்சோனை சாத்தான் செய்த முதல் காரியம், இவனை ட்ராக்க மாத்த வைக்கிறான். அதன் பிறகு அவனை பார்த்தீங்கன்னா, தெலிலாள் என்பவளை அவன் நேசிக்க ஆரம்பித்த போது இந்த பெலிஸ்தியர் என்ன செய்கிறார்கள்? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய், அவளிடத்திற்கு பெலிஸ்தியர் அதிபதிகள் போய். நல்ல கவனமா கேளுங்க, நீ அவனை நயம் பண்ணி. நல்ல கவனமா கேளுங்க. பெலிஸ்தியர் யார்கிட்ட வரல? சிம்சோன்ட்ட வரல. பெலிஸ்தியர் எங்க போறாங்க? சிம்சோன் எங்க போவானோ அங்க போறாங்க. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நம்ம எந்த பாதையிலே அடிக்கடி சஞ்சரிக்கிறோம், எதை விரும்புகிறோம், எதை நாடுகிறோம், இதை சத்துரு கவனிக்கிறான். இதை சத்துரு கவனிக்கிறான். இப்ப நம்ம ரூமுக்குள்ளதான் இருப்போம்,
ஆனா தம்பி டைட்டஸ் சாட்சியில சொன்னது போல ஒரு போனோட தான் இருப்போம். ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டியன் சாங், அடுத்த ரீல் பார்க்கும்போது அடுத்த ஒரு கிறிஸ்டியன் சாங், அடுத்த ரீல் பார்க்கும்போது ஒரு ஆல்பம் சாங், அடுத்த ரீல் பார்க்கும்போது நம்ம ரீல் அத்து போகும். அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். நம்ம எதை அடிக்கடி பார்க்கிறோமோ அதுதான் இதுல என்ன ஆகும்னா ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? எதை நம்ம அடிக்கடி பார்க்கிறோமோ அது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். தம்பி எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டான், இன்னும் ஓப்பனா சொல்ல வந்தான், அதான் பிடிச்சு பிரேக் போட்டு. ஆமாம், அப்போ ஒருவனை மாற்ற முடியும். இன்னைக்கு அந்த தம்பி சர்ச்சில் பிரேசல் நடத்துறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், கண்ணியிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா நீ தான் ஸ்டார். கண்ணியிலிருந்து வெளியே வந்துட்டேன்னா உன்னை கர்த்தர் லீடரா தான் உயர்த்தி வைப்பார். இந்த பெலிஸ்தியர் சிம்சோன் கிட்ட போய் பார்த்தாங்க, முடியல. சிம்சோன் கிட்ட போய் பார்த்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாத்தான் போராடுறது நமக்கு விரோதமாய் வந்து அட்டாக் பண்ணுவது மாத்திரமல்ல, அவனுக்கு அது முடியலன்னு தெரிஞ்சதும் அவனுக்கு பிளான் பி இருக்கு, பிளான் சி இருக்கு, பிளான் டி இருக்கு. ஒண்ணுல ஜெயிச்சிட்டோம், ஒண்ணுல ஜெயிச்சிட்டோம் அசதி ஆயிட்டோம்னா இன்னொன்னுல விழுந்துரும். எரிகோ பட்டணத்தை ஜெயிக்கிறதுக்கு இஸ்ரவேலர்கள் அவ்வளவு ஆயத்தமானாங்க. ஆனா ஆயி பட்டணத்தை ஜெயிக்கிறது அசதியா போனாங்க, அங்க அடி வாங்கிட்டு வந்தாங்க. பிளானே இவங்க என்னெல்லாமோ கேட்டு பார்க்கறாங்க, பேரண்ட போய் மிரட்டுறாங்க. எல்லாரும் சிம்சோனை கட்டி கொடுக்கறாங்க, இப்படி கட்டி அவங்க முன்னாடி கொடுக்கறாங்க. சிம்சோன் கையில ஒரு கழுதை எலும்பு கிடைச்சது, அவ்வளவு வரையும் அடிச்சு கொண்டுட்டான். எல்லாம் சிம்சோனாலே பயம். விட்டாங்களா? இல்ல. அவங்க இப்ப பாக்குறாங்க சிம்சோன் எதுல வீக்கா இருக்கிறான். ஏ இவன் அவ கூட சாட் பண்றான், ஹாய் சாட் பண்றான். அப்ப நம்ம இப்ப யார பிடிக்கலாம்னா அவளை பிடிக்கலாம். அவளிடத்திற்கு பெலிஸ்தியரின் அதிபதிகள் போய் அவங்க சொல்றாங்க பாருங்க, நீ அவனை நயம் பண்ணி தெலீலால் சிம்சோனை கவர்ந்து இழுக்கிறதுக்கு பின்னாக இருப்பது பெலிஸ்தியரின் ஆவி. அவளுக்கு எப்படி அட்ராக்ட் பண்ணணும்னு தெரியல, இவங்க சொல்லி கொடுக்கறாங்க. சாத்தான் சொல்லி கொடுப்பான், சாத்தான் சொல்லி கொடுப்பான். நீ அப்படி சும்மா போகாத, அந்த பென்சில் எடுத்து கண்ணு இங்க வர இழு, இழுக்க முடியலன்னா கண்ணிலே குத்து. இப்படி இழுத்துட்டு போனேன்னா அப்படி கண்ணாடி முன்னாடி நின்று, உனக்கு கையில பென்சில் கொடுத்தது பேப்பர்ல எழுதி பழக. இது இங்க அதிகம் எழுதுறவங்களுக்கு ஆன்சர் ஷீட்ல எழுதவே வராது, பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா வீட்டுல ஃபுல்லா எங்க எழுதி பழகிட்டாங்க. நீ அவனை நயம் பண்ணி எடுத்துட்டு வா, பெயிண்ட் பிரஷ அடி. பத்தாது, நீ அவனை நயம் பண்ணணும்னா இது பத்தாது. யாரு சொல்லி கொடுக்கிறா? பெலிஸ்தியன் மைண்ட்ல என்ன இருக்கு? அவனுக்கு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி இருக்கும். சில சொல்லுவாங்க, அது எனக்கு ஆரம்பத்துல அவளை பிடிக்கவே இல்லை, இப்போ என்ன அவளை தவிர வேற ஒண்ணுமே, எனக்கு ஆரம்பத்துல அவளை பார்க்கவே பிடிக்காது, எனக்கு இப்ப அவளை தவிர வேற ஒண்ணுமே பிடிக்காது. கண்ணு போக போகுது. பெலிஸ்தியன், நீ அவனை நயம் பண்ணு. நயம் பண்ணி அடுத்த வார்த்தை அவனுடைய மகா பலம். நல்ல கவனிங்க, பெலிஸ்தியன் தெரிஞ்சிருக்கு, இவனுக்குள்ள இருக்கிறது சாதாரண பலம் கிடையாது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளையே, உனக்குள்ள இருக்கிற பலனை உனக்கு தெரியாது, சத்துரு நோட் பண்ணி வச்சிருக்கிறான். நீ சில காரியத்தில் எஸ்கேப் ஆகி, இந்த சத்துரு வைத்த கண்ணியில இருந்து ஒருத்தன் எஸ்கேப் ஆயிட்டானா அவருடைய ஃபுல் போக்கஸ் அவன் மேலதான் இருக்கும். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் இது தாவீது சொன்ன வார்த்தையை சொன்னேன், என் ஆவி என்னில் தியங்கும் போது, அது அர்த்தம் நான் விழுந்துடக்கூடாதுப்பா, நான் விழுந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் விழுந்துட்டேன்னா அதுக்கப்புறம் இல்லை,
அதனாலதான் ஒரு சங்கீதத்துல தாவீது சொல்லியிருப்பார், நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும். நான் இனி இராமல் போகும் முன்னே. சத்துரு தாவீது கையில எத்தனை முறை கிடைச்சான். சவுல் தாவீது கையில அகப்பட்டது போல தாவீது சவுல் கையில் அகப்பட்டிருந்த தாவீது இல்லை. ஏன்னா தாவீதுக்குள்ள நன்மை இருக்கு, சவுலுக்குள்ள தீமை இருக்கு. தாவீதுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவி, சவுலுக்குள்ள இருக்கிறது பொல்லாத ஆவி. இந்த பொல்லாத ஆவியுடைய மனிதர்கள் நமக்கு வைக்கிற கண்ணியில நம்ம அகப்பட்டோம்னா அவங்க எதுல கவனம் வைக்கிறாங்க பாத்தீங்களா? இவனுடைய இந்த மகாபலம் எதினால் உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம். 6வது வசனத்தில் அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து பேசும்போது 9வது வசனத்தை வாசிங்க. பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது, எங்க காத்திருக்கிறாங்க? சிம்சோன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் தெரியுமா? நானும் தெலீலாளும் மட்டும்தான் இருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். இல்ல, அதே அறை வீட்டுக்குள்ள சிம்சோன் கதையை முடிக்கிறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார், நம்மை வீழ்த்தும்படி சத்துரு காத்திருக்கிறான். இங்க என்னாச்சு அப்படின்னா, சிம்சோனை கட்டிட்டாங்க, ஆனா கிருபையாய் அவன் காப்பாற்றப்பட்டான். இப்படி ஒரு விசை 2 விசை அல்ல, 3 விசை காப்பாற்றப்படுகிறான். 3 விசை இவனை வீழ்த்த முடியவில்லை என்று அறிந்ததும் இவர்கள் இந்த பிளான கைவிடல. இந்த பிளான் அவங்க விடல. குருவி அகப்படாமல் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? அவங்க இந்த அப்போ எனக்கு அகைன்ஸ்ட் நான் நல்லதா எத்தனை யூத் ஃபெஸ்ட் வந்தாச்சு, எத்தனை மீட்டிங் அட்டெண்ட் பண்ணியாச்சு. அப்போ நான் ஒரு கண்ணில இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். கண்ணி இனி பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை வருது. அப்போ இதுக்கு என்ன தீர்வு? ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கிறது. என்ன? நீ கண்ணியா மாறிடு. நீ கண்ணியா மாறிடு. நீ கண்ணியா மாறாம சத்ருவின் கண்ணியிலிருந்து வெளியே வரதும் உள்ள போறதும், வெளியே வரதும் உள்ள போறதும். நீ கண்ணியா மாறிடு. இன்னைக்கு கர்த்தர் அதுதான் நம்மோடு கூட பேச விரும்புகிறார்.